இந்த குடும்பத்துக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ இப்படி கெட்ட பேர் வாங்குறது எங்களுக்கு வருத்தமா இருக்கு ரஞ்சிதா. ரஞ்சிதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். வித்யா சொன்ன மாதிரி உன் புருஷன் உன் கழுத்துல தாலி கட்டினதோட சரி. அதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எட்டி கூட வந்து பார்க்கல. என்ன மனுஷன் அவரு? அவர் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறதுல தானே பிரச்சனை. ஆனா அவர் இங்க வந்து உன்னை பாத்துட்டு போறதுல என்னதான் பிரச்சனை இருக்கு? பொண்டாட்டி மேல பாசமும் அக்கறையும் இருக்குன்னா நீ எப்படி இருக்கிறன்னு ஒரு தடவையாவது வந்து பாத்துருக்கணும்ல. அக்கா உனக்கு கொடுத்த கேடு அவங்க வெட்டிங் டேவோட முடிய போகுது. இந்த நெருக்கடியை பத்தி உன் புருஷன்கிட்ட சொன்னியா? அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவரு அதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துடலாம் தான் சொன்னாரு. அவரு என்ன முடிவு எடுத்திருக்காருமா? உன்னை அவர் வீட்டுக்கு கூட்டு போய் உண்மையை சொல்ல போறாரா இல்ல வேற எங்கேயாவது தங்க வைக்க போறாரா? உண்மைய சொல்லணும் தான் சொல்லிருக்காரு. இது எங்களால நம்ப முடியல ரஞ்சிதா. ஏன்? அவர் உனக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காருன்னா வித்யா வந்து பேசும்போது நீ அவகிட்ட அடிச்சு பேசி என் புருஷன் வந்து எனக்கு கூட்டு போவாருன்னா அவகிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதையே நீ பேசல? பல தடவை அவரு உண்மையை சொல்ல ட்ரை பண்ணி முடியாம போயிருக்கு. இப்பவும் அப்படி நடக்க சான்ஸ் கிடைக்கிறப்போ என்னால எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியும்? அம்மா, முன்னாடி இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேறம்மா. நீ இதெல்லாம் அவர்கிட்ட சரியா புரிய வைக்கலன்னு நினைக்கிறேன். நீ பேசாம அவரோட போன் நம்பர் என்கிட்ட கொடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்ன ரஞ்சிதா யோசிக்கிற? அவர் ஆபீஸ் அட்ரஸையாவது கொடு, நாங்க நேர்ல பார்த்து பேசிட்டு வரோம். குடு ரஞ்சிதா. அதெல்லாம் வேண்டாங்க. இந்த தடவை கண்டிப்பா அவர் உண்மையை சொல்லிடுவாரு. நீ இவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொல்ற, அவரும் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாருன்னா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ரஞ்சிதா, உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். உன் புருஷனோட போட்டோ இருந்தா கொஞ்சம் காட்டுமா? அவரு போட்டோ எதுக்குங்க? அவரு பேரை சொன்னியே தவிர ஆளை காட்டவே இல்லையம்மா. அவரு எப்படி இருப்பாருன்னு நாங்களும் பார்க்க வேண்டாமா? ஏங்க, போன்ல இருக்கும்ல போட்டோ, ஆமா பார்க்கலாங்க. ஆஹா இல்லங்க, இது புது போன்ல. போட்டோலாம் பழைய போன்ல தான் இருந்துச்சு. அது தொலைஞ்சிருச்சுல. இருங்க, நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். போன் நம்பர் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற, அட்ரஸ் கேட்டா சொல்ல மாட்டேங்கிற, இப்போ போட்டோவும் இல்லைங்கிற. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மறைக்கத்தான் உன் மேல எல்லாருக்கும் சந்தேகம் வருது. உன் புருஷன் யாருன்னு நீ சொல்லாம இருக்கிறது தான் பிரச்சனையே. அதனாலதான் வித்யாவும் உன்னை மோசமா பேசி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. உன் புருஷன் யாருங்கறத இப்ப எங்க கிட்டயாவது சொல்லு ரஞ்சிதா. அதான் அன்னைக்கு அர்ஜுன்னு சொன்னேங்க. அர்ஜுனா இல்ல அருணா? பதில் சொல்லுமா. உன்னை காப்பாத்துறதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டினது அருண் தானே?